இப்போது கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம். அன்பின் தாப்புனே, இந்த காலை விலை காய்ச்சி சோதரிக்கிறோம். ஆண்டவரே, மட்டுமாய் உம்மை பாடி துதிக்க ஆராதிக்க செய்த கிருபைகளுக்காக நன்றி. என் தேவ ஆவியுடைய கரை இறங்கட்டும்பா. அடையனை மறைத்து நீ வெளிப்படுவீராக. சத்தியத்தையும் அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோமே. கததாமே எங்கள் மத்தியிலே நீர் நிரப்பி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எங்களோடு கூட பேசுங்க. அடையனை மறைத்து நீர் பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு நேராக நாம் வேதத்தை எடுத்து தியானிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள், கை என்பது கரங்கள், அந்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். என்ன அவருடைய கரத்திற்குள் அடங்கி இருக்கணும், அவருடைய கைக்குள் அடங்கி இருக்கணும். அதே போல நம்ம இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் செய்தி கனி கொடுக்கிற ஆண்டு என்று நம்ம பார்த்தோம். என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று பார்த்தோம். அப்ப என்னில் நிலைத்திருங்கள், அவருடைய கருத்துக்குள் கைக்குள் அடங்கி இருங்கள் என்று இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னில் நிலைத்திருங்கள். யோவான் என்ற புஸ்தகத்துல நம்ம பார்த்தோம், நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொன்னார் இல்லையா? பிதாவாகிய தேவன் அவர் தோட்டத்தை அமைத்து அதை பாதுகாக்கிறார், தோட்டக்காரராய் இருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த திராட்சை செடியாய் இருக்கிறார், நாம் அதில் படருகின்ற கொடியாக இருக்கிறோம். ஆகவே அந்த நிலைத்தில் இருக்கிற அனுபவம் நமக்கு தேவை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிலைத்திருங்கள் என்று சொல்லும்போது எதில நிலைத்திருக்கணும்? என்னப்பா, அவனுக்கு ஒரு நிரந்தரமான வேலை கிடைச்சதா? கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சதா? பர்மனண்டான ஜாப்பா? இந்த வேலையில் நிலைச்சிருக்கிறியா? எப்பா, நல்லா உனக்கு சாப்பிட்ற, நீ ஒரு ஹாஸ்டல் தங்கியிருக்கிற, நல்ல சாப்பாடு சாப்பிட்றியா? நல்ல சாப்பாடுலாம் போடுறாங்களா? நல்ல தங்குற இடம்லாம் இருக்கா? அம்மா, நீ ஒரு குடும்பத்தை, ஒரு பெண்ணை கட்டி கொடுக்குறோம், நல்ல குடும்பமா இல்லையா? இதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப நிலைத்திருங்கள் என்று சொல்லும் பொழுது இதெல்லாம் பார்க்குறோம். இந்த ட்ரெஸ்ஸு நல்லா குவாலிட்டியாக திக்காக இருக்குல்ல? இந்த ட்ரெஸ்ஸு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் உழைக்கிற அளவுக்கு இந்த ட்ரெஸ்ஸு குவாலிட்டி இருக்கு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு ஷர்ட் வாங்கினேன், கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகள் இன்னும் வச்சுட்டு இருக்கேன் அந்த ஷர்ட்டு. லூயிஸ் பிலிப்பீன்ஸ்ல ஒரு பட்டு ஷர்ட் மாதிரி இருக்கும். அந்த பட்டு ஷர்ட் வாங்கும்போது அது ஒரு கலராக இருந்துச்சு. பட் இன்னைக்கும் அந்த கலர் கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அந்த குவாலிட்டி ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸு மங்கி போகவும் இல்லை, மக்கி போகவும் இல்லை. அந்த லைட்டாக அந்த கலர் போச்சு, பட் இன்னும் அந்த குவாலிட்டியாக அந்த ட்ரெஸ்ஸு இன்னும் வச்சுன்னு இருக்கிறேன், நான் போட்டு தான் இருக்கிறேன். நான் அப்படியே ஃபிட்டாக இருக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு ஷர்ட் வாங்கினாலும் காஸ்ட்லி, 2500 ரூபாய். அது எப்போ? 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இன்னைக்கு அது ரேட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல. தங்க ரேட்டு 30,000 ரூபாய், இந்த ரேட்டு இன்னைக்கு 1,17,000 ரூபாய். எங்கன்னா நிலைச்சு நிற்குதா தங்க ரேட்டு? இன்னைக்கு காதுல, மூக்குல, கழுத்துல இல்லையா எல்லாம் தங்கம் போட்டுன்னா இருக்கிறாங்க. ஒரு நாள் வரும், இந்த தங்கத்தை ரோட்ல தூக்கி எறியக்கூடிய காலம் வரும். ஏன்? சரியான குடிக்க சுத்தமான தண்ணி கிடைக்காது, சுத்தமான காற்று கிடைக்காது. இன்னைக்கு சுத்தமான தண்ணி வேணுமா? ஃபில்டர் வந்துருச்சு. சுத்தமான காற்று வேணுமா? அதுவும் ஃபில்டர் வந்துருச்சு. இன்னைக்கு சுத்தமான மிஷன் காற்றை ஃபில்டர் பண்ணி நமக்கு கொடுக்கும், அது மிஷின் வந்திருக்கு, தெரியுங்களா?
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சுத்தமான காற்று இல்லை. வேளச்சேரி வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சுத்தமான காற்று. ஆனால் பள்ளிக்கரணை இப்படி இப்படி கிட்ட இப்படி வேளச்சேரி ரயில்வே பிரிட்ஜ் ஏறி இறங்கின உடனேயும் அந்த காற்றுல ஒரு சென்ட் வாசனை வரும் பாருங்க. அவன் குப்பையை கலர்னா போதும், இங்கே வயிறு என்னாகும், அப்படியே கொமட்டம் வாந்தி வர மாதிரி இருக்கும். சுத்தமான காற்று. பள்ளிக்கரணை டெவலப் ஆயிடுச்சு, குப்பையே கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அதே போல மயிலாப்பூர்ல ஆம்டன் பிரிட்ஜ் பக்கத்துல ஃபர்ஸ்ட் ஓனெக்ஸ் இந்த குப்பைலாம் கொட்ட இடம் எல்லாமே இருந்துச்சு. அந்த சைடு போனா போதும், பயங்கரமா நாற்றம் எடுக்கும். இன்னைக்கு என்ன பாஸ்டர் நிலைத்திருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இவ்வளோ குப்பையை கொட்டிட்டு இருந்தாங்க, இப்போ அது குப்பைலாம் கொட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஐடி பார்க்கு சென்னை 1 இருக்கு, அங்கே எதிர்க்க போய் கொட்டு இருந்தாங்க, இப்போ அங்கே கொட்டாங்க கூட தெரியல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நிலைத்திருக்க வேண்டும். எதுக்காக ஆண்டவர் சொல்றாருன்னா, தேவ சமூகத்துல நிலைத்திருக்கணும், கர்த்தருடைய ஆலயத்துல நிலைத்திருக்கணும், ஜெபத்துல நிலைத்திருக்கணும், வேதத்துல படிக்கிறதுல நிலைத்திருக்கணும், சத்திய வாழ்க்கையில நம்ம நிலைத்திருக்கணும். எந்த விஷயத்திலும் நம்ம சத்தியத்தை விட்டு லெஃப்ட் ரைட்டு திரும்ப கூடாது. அல்லேலூயா. அப்ப இப்படி நிலைத்திருக்கும் பொழுது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, அப்ப ஏற்ற நேரம் ஒன்று வரும், அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய ஆலயத்துல, வேதத்துல, ஜெபத்துல நீ தரித்து நின்னானா, உறுதியாய் நிற்பாயானால் ஏற்ற வேளையில தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென். அப்ப நீங்க கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். இந்த பூமியில வாழ்கிற எல்லாருக்குமே ஒண்ணு தேவை, நிம்மதியா வாழ்க்கை வாழணுங்க. இன்னைக்கு எல்லா குடும்பங்களிலும் நிம்மதி இல்லை. பணம் இருக்கு, பொருள் இருக்கு, நகை இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை. ரோமர் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை பார்க்கிறோம். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. யாரு கூட தேவன் இருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு நிலைத்து நிற்கிறீங்களோ, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். அப்ப தேவனுள், தேவனுடைய சமூகத்தில், ஜெபத்தில், தேவனுடைய ஆலயத்தில் நீங்க உறுதியா நின்னீங்கன்னா, நிலைத்திருந்தீங்கன்னா, தேவன் என்ன செய்வாரா? உங்களில் நிலைத்திருப்பார். அப்ப தேவன் உங்களில் நிலைத்திருந்தாரானால் முதல்ல உங்களுக்கு என்ன கொடுக்கிறாரா? சமாதானம். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. சங்கீதம் 29:11 பார்க்கிறோம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்ப தேவன் உங்களோடு இருப்பார். தேவன் உங்களோடு இருப்பாரானால், சங்கீதம் 29:11 வாசிக்க கேட்போம். வாசிங்க. ஆமென். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். இரண்டாவது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் தருவார். மூன்றாவது, கர்த்தர் தம் ஜனத்திற்கு ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். இந்த 3 காரியம், ஒன்று பலன், இரண்டாவது சமாதானம், மூன்றாவது ஆசீர்வாதம். ஃபர்ஸ்ட் இந்த பலன் என்று சொல்லும்போது, நீ நிற்பதற்கு பலன் வேணும். அல்லேலூயா. நீ என்ன செய்யணும்? நிற்பதற்கு, ஸ்டெடியா ஸ்ட்ராங்கா நிற்பதற்கு உனக்கு பலன் வேணும்.
அப்ப பலன் வேண்டுமானால் உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆகாரம் போய்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தால நீ நிரப்பப்பட்டிருக்கணும். அவருடைய சமூகத்தில் இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் பொழுது தேவனுடைய ஆகாரங்கள் உனக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. சங்கீதம் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் பாருங்க. அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது உனக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உனக்கு தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படும். உன்னுடைய மெய்ப்பர் உன்னை அறிவோடும் புத்தியோடும் மெய்ப்பார்கள். கண்காணிப்பை விரும்புகிறவர்கள் ஆரோக்கியம் அடைவார்கள். நீ என்ன புத்தி நான் சொல்றது, நான் என்ன கேட்கிறது அப்படின்னு நினைச்சா அது பிரயோஜனமே இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார் பாருங்க, கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அப்ப உன் வாழ்க்கையில பலன் தேவை. ஆமென். அதுக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவை. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல இருந்து நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் உனக்கு பலப்படுத்துவார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி. அல்லேலூயா. கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி. இன்னைக்கு பல கோடிகள் வைத்தாலும் சமாதானம். என்னைக்கு ஐடி ரைடு வரும், என்னைக்கு இன்கம் டாக்ஸ் வரும், கொல்லையா பணம் சம்பாதிச்சு வச்சிருக்காங்களே, சமாதானம் இருக்கா, சந்தோஷம் இருக்கா, நிம்மதி இருக்கா? அந்த பல கோடிகள் எடுத்துட்டு போயிட்டு பல கோடியான ஏழை மக்களுக்கு ஒரு ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தா கூட பல கோடி குடும்பங்கள்ல சந்தோஷப்படுவாங்க. அது நிமித்தம் உன் குடும்பம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. எலெக்ஷனுக்கு எல்லாம் வெளியே வர பாருங்க, பல கோடி வரும் ஒன்னே ரைடு. அப்ப எப்படி இன்னைக்கு ஒரு பிசினஸ் மேன், ஒரு அரசியல்வாதிகளுக்குள்ள ஒண்ணுமே இல்லாம வராங்க. ஆனா அரசியல வந்து ப்ரொமோஷன் ஆகி அந்த பொசிஷன்ல உட்கார்ந்த பிறகு பல கோடிகளுக்கு அதிபதிகளாக மாறுறாங்க. இன்னைக்கு பெட்ரோல் எடுத்துக்கங்க, 50 ரூபாய் விற்க வேண்டிய பெட்ரோல் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு மேல போகுது. எல்லாம் ஜிஎஸ்டில கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா பெட்ரோலை ஜிஎஸ்டில கொண்டு வரணுமா இல்லையா? கரெக்டான ரேட்டு கொடுக்கணுமா இல்லையா? மக்கள் கிட்ட இருந்து சுரண்டி 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 யாரோ தொழில் அதிபர்களுக்கு அந்த பணம்லாம் போகுது. நம்ம வரி கட்டுற பணத்தை வங்கிகள் மூலியமாக தொழில்களுக்கு கடன் கொடுத்து அவன் நல்லா ஜாலியா 100% மக்கள் மத்தியில ஒரு 10% மக்கள் பிசினஸ் மேனா இருக்கிறான். நம்ம வருமானம் எல்லாம் அங்க போய் சேருது. அவனுக்கு தள்ளுபடி பண்றாங்க அரசாங்கம். ஆனா ஏழை எளிய மக்கள் வாங்கினாங்கன்னா அந்த அவங்களுக்கு தள்ளுபடி பண்றதே கிடையாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த நிலைத்து நிற்கிற அனுபவம் நமக்கு தேவை. சரி, ஓகே. இப்போ யாருக்கு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறான்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 147:11 வாசிங்க. சங்கீதம் 147:11. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். ஆமென். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல். இன்னைக்கு ஆண்டவரை தான் காக்க வச்சுன்னு இருக்கிறோம். ஆண்டவருக்கு நம்ம காத்துட்டு இல்லை. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறாராம். அவருடைய கிருபைக்காக காத்திருங்க, அவருக்கு பயந்து இருங்க. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் உண்மையில பிரியமா இருக்கிறார். சங்கீதம் 47:12 பார்க்கிறோம், எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்ததிலும் துதிக்கிறதிலும் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி
நாம தேவனை துதிக்கிறதும் ஜெபிக்கிறதும் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறார். ஆமென். என்ன செய்யறாரா? 147:13 பார்க்கிறோம். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி. ஒரு வீட்டுக்கு என்ன தேவை? முக்கியமா டோரு. அந்த டோர்ல தாழ்பால் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் லாக் பண்ணி பூட்டு போட முடியும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டில் இருக்கக்கூடிய தாழ்பால்களை பலப்படுத்துகிறார், உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம் ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவளை ஆஸ்வதிப்பார் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு அமைதி தேவை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் தேவை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் தேவை. அது இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாய் இருக்கிறது. என்னாகமம் 6:26 பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. நீ கர்த்தருடைய சமூகத்தில் காத்து நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதை பார்க்கிறோம். அவர் நோக்கி பார்க்க முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை, பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம். என்னாகமம் 6:26. அதே போல யோவான் 14:27 பார்க்கிறோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. ஆமென். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். நமக்கு சமாதானம் கொடுப்பதற்காக தான் இந்த பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார், வளர்ந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார். நமக்கு சமாதானத்தை வைத்து விட்டு அவர் கடந்து சென்றிருக்கிறார். அப்ப அந்த சமாதானத்தை நம்ம என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. ஏனென்றால் ஏசாயா 9:6 பார்க்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தூபம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்ப உனக்கு சமாதானம் கொடுப்பதற்காகவே தேவன் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா என்பதுல அச்சம் கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. 2 கொரிந்தியர் 5:19-20 வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:19 19-20. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே சமாதானம் செய்வதற்காக அவர் வந்தார். வாசிங்க 2 கொரிந்தியர் 5:19. அது என்னவெனில், தேவன் உலகத்தில் உள்ள பாவங்களை எண்ணாமல், உலகத்தில் இருக்கிற பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள், வாசிங்க, கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கிறவர்களின் உபதேசத்தை என்னிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுதல் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு வேண்டிக் கொள்ளுகிறோம். அப்புறம் ஒப்புரவாகுதல், ஆமென்.
ஆண்டவர் இருதிருத்தாரையும் பிசாசனவன் மனுஷனையும் தேவனையும் பிரித்து விட்டான். அப்போ வாழ்க்கையில சமாதானம் போயிடுச்சு. ஒரு மனுஷன் பாவம் செய்கிறவனானால் அவனுடைய மனுஷனுக்குள்ள என்ன வந்துடுது? பாவம் சமாதானம் போய்விட்டது. அப்ப இருதிருத்தாரையும் ஒப்புரவாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்திருக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி நமக்கு சமாதானம் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஆனா இன்றைக்கு அது நினைவு கூறுவது இல்லை. நம்ம நினைவு கூறுவது இல்லை. ரத்தத்தாலே கழுவப்படணும், சுத்திகரிக்கப்படணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும். அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது அல்லேலூயா ஆமென் பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி நடுவில் கீழ் சத்தம் வராமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு டிவைஸ் வாங்கணுமா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் தி லார்ட். Glory Jesus. அப்ப நம்ம பார்க்கிறோம் பாருங்க, வாசிங்க அந்த வசனத்தை. முன்னே அந்நியராயும் இருந்தோம். நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம்? அந்நியராயும் இருந்தோம். தேவனுக்கு பிரியமா இல்லாம தேவனுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் நம்ம செய்து கொண்டிருந்தோம். துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்தோம். துர்க்கிரியை நம்ம கெட்ட காரியங்கள் செய்கிறோம், பொய் சொல்றோம், பிரச்சனைகள், போராட்டங்கள், பாவங்கள் நம்முடைய சரீரத்தில் இருப்பதினால என்ன நடக்குதா நம்முடைய வாழ்க்கையில? அல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Glory. Jesus. Hallelujah. Hallelujah. Glory to God. Amen. பாருங்க, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு அல்லேலூயா. நம்ம பாவம் செஞ்சனா நம்ம தண்டிக்கப்படணும். கரெக்டா இல்லையா? பாவம் செஞ்சா தண்டனை உண்டு. புரியுதா? இப்ப நீ பாவம் செஞ்சனா உனக்கு தண்டனை உண்டு. நம்புறியா? நம்புறியா? பாவம் செஞ்சா தண்டனை உண்டு. நான் எல்லாருக்கும் ஒரு இமேஜ் போட்டிருந்தேன், பாத்தீங்களா? அந்த இமேஜ் சர்ச் குரூப்ல என்ன இமேஜ் போட்டேன்னு? ஆமென். மரணத்தை விட ஆபத்தானது ரகசிய வருகையில் கைவிடப்படுவது. மரணத்தை விட ஆபத்தானது. நம்ம மரிச்சு போயலாம், அது கூட ஆபத்து இல்லையா? ஆனா அதை விட ரகசிய வருகையில, கர்த்தருடைய வருகையில கைவிடப்பட்ட என்ன நிலைமை ஆகுறது? அப்ப கர்த்தருடைய வருகைக்கு கைவிடப்படக்கூடிய காரியங்கள்,
பாவங்கள், தற்கொலைகள். ஈஸியா செத்து போயிடலாம். ஆனா பரலோகத்துல போக முடியாது. இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னா போய் சரக்கு அடிச்சிடலாம், பரலோகம் போக முடியாது. இன்னைக்கு பணக்கார வாழ்க்கை வாழணும்னா போயிட்டு கொள்ளையடிச்சிடலாம், பரலோகம் போக முடியாது. பொய் சாட்சி சொல்லலாம், பரலோகம் போக முடியாது. ஆமென். சும்மா அல்லேலூயா. அப்ப மரணத்தை விட ஆபத்தானது ரகசிய வருகையில் கைவிடப்படுவது. ஏனென்றால் பாக்கியவான்களாய் நாம் மரிக்க வேண்டும், பரிசுத்தவான்களாய் மரிக்க வேண்டும். அப்படி தகுதியற்றவளாய் நம்ம இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே வேஸ்டா போயிடும். அல்லேலூயா. பரவாயில்ல, இதை நான் கன்டினியூ பண்ணிக்கிறேன். ஆமென். அப்ப இங்க பார்க்கிறோம் பாருங்க, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும். நீ யாரும் தண்டனை அனுபவிச்சிடக்கூடாது, நீ யாரும் தண்டனை அனுபவிச்சிடக்கூடாது. அதற்காக தமக்கு முன்னிறுத்தும்படியாக அவருடைய மாம்சத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமென். நாம தண்டனை வாங்கக்கூடாது என்று சொல்லி அவர் தண்டனை அனுபவித்தார். நீ குடிக்கிற குடியினால நீ நரகம் போகக்கூடாதுன்னு சொல்லி அவர் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்தார். அவர் கையில ஆணிகள் கடவப்பட்டன. நம்ம பார்க்கிற கண்கள்னாலே பாவம், நாம் பேசுகிற பேசினாலே பாவம், நாம் செய்கிற செயல்களே பாவம். இதனால நாம் நரகத்துக்கு போகக்கூடாது என்று சொல்லி, நாம் தண்டனை அனுபவிக்க கூடாது என்று சொல்லி அவர் தன்மேல அதை ஏற்றுக்கொண்டு பாரங்களை சுமந்தது மாற்றமல்ல, இன்னைக்கு அவர் தண்டனை அவர் மேல் ஏற்றுக்கொண்டார். அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அவர் உனக்காக எனக்காக நம்மை ஒப்புரவாக்கும்படியாக, பிதாவாகிய தேவனிடத்தில் உன்னை ஒப்புரவாக்கும்படியாக அவர் உனக்காக மரித்தார். உனக்காக யார் மரிப்பாரு? உனக்காக உன் தம்பி மரிப்பானா? உனக்காக உங்க அப்பா மரிப்பாங்களா? உனக்காக அம்மா மரிப்பாங்களா? ஒரே ஒரு ஸ்டோரி நான் பார்க்க நேர்ந்தது. ஒரு சாமியார் என்ன பண்ணாரு, அப்பா நீ உன் குடும்ப வாழ்க்கையை எல்லாத்தையும் திறந்துட்டு நீ சாமியார் வாழ்க்கைக்கு வந்துடணும், எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துரு. ஐயோ, என் மனைவி இருக்காங்க, என் பிள்ளைங்க இருக்காங்க, என் அப்பா அம்மா இருக்கிறாங்க, நான் எப்படி விட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னாராம். அப்பா உன் குடும்பத்தை பற்றி நீ புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நீ போயிட்டு தெரிஞ்சுக்கணும். அப்ப அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் வச்சுக்கிடுங்களேன். போய் வீட்டில் படுத்துட்டு இருக்கான். டாக்டர் வந்து சொல்கிறாங்க, அம்மா 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, பழைக்க வர வழியே இல்லை. யாராச்சும் ஒருத்தர் குடும்பத்தில் கிட்னி கொடுத்தீங்கன்னா சட்னி ஆக்கி தோசை சாப்பிட்டுடலாம். கேட்குறாங்க, என்னது உங்கள் குடும்பத்தில் யாராச்சும் கிட்னி கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளை உங்கள் கணவர் பழைப்பார். வீட்டில் சொல்கிறாங்க, அம்மா கிட்னி கொடுப்பாங்களா? டாக்டர் கேட்குறாரு. அம்மா உடனேயும், ஐயோ ஒரு வீட்டில் பொறுப்பாக நான் தானே பார்த்துக்கணும், பிள்ளைங்க இருக்கிறாங்க, பேர பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க, மருமக இருக்கிறாங்க, இதெல்லாம் கட்டி காப்பாற்றணும் வச்சுட்டு நான் குடும்ப தலைவியாக இருக்கிறேனே, இப்போ நான் ஒரு கிட்னி கொடுத்தா என்ன ஆகுறது அப்படின்னு அந்த அம்மா எஸ்கேப்டு. உடனே மனைவி கிட்ட கேட்குறாங்க. மனைவி, ஐயோ பிள்ளைங்களாம் இருக்குதே, இந்த வீடு வாசலாம் பத்திரமா பார்த்துக்கணுமே இல்லையா, நான் கிட்னி கொடுத்தா அந்த பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகுறது? கிட்னி கொடுக்க முடியாது. பிள்ளைங்க, எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்தை நான் ஆளணும், நான் எப்படி கிட்னி கொடுக்க முடியும்? பெரியவங்களே கொடுக்கல, சின்ன பிள்ளைங்க நான் கொடுக்க முடியுமா? இதை பார்த்து டாக்டர் சொன்னாராம்,
ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். உடனே என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அந்த வேஷத்துலாம் முடியாமல் படுத்திருந்த ஒரு மனுஷன் ஏஞ்சி உட்காந்துட்டு, இதுதான் நம்முடைய குடும்பம், உனக்காக யாரும் மறிக்க மாட்டாங்க, உனக்கார ரத்தம் கொடுக்கலாம், 1 யூனிட் 2 யூனிட், கிட்னி கொடுக்க முடியுமா, இல்லை கண் நோண்டி கொடுக்க முடியுமா? அந்த ஆள் எழுஞ்சி துறவியாக போயிட்டானா. நீ யாருமே வேண்டாம், நீங்களே வச்சுக்கன்னு சொல்லிட்டு. இந்த உலகம் ஒரு மாயை, இந்த உலகம் ஒரு மாயை. யாருக்கும் யாரும் ஜீவனை கொடுக்க முடியாதுங்க. ஆனால் நம்ம எல்லாருக்காகவும் ஒருவர் ஜீவனை கொடுத்துருக்காருன்னா நம்ம விசேஷமானவர்கள். அல்லேலூயா. உனக்காக எனக்காக ஒரு ஜீவனை கொடுத்துருக்கார். எதுக்காக தெரியுமா? நம்மளோட ஜீவன் வீணா போகக்கூடாது என்று சொல்லிதான். ஆகவே நம்ம ஆண்டவரை மட்டும் மறந்து விடவே கூடாதுங்க. நாம பரலோக வாழ்க்கையை சேர்ப்பதற்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். ஆமென். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். வசந்த வாசிங்களேன். நீங்கள் 22. நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாக்கும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியுமாய் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை விட்டு அசையாமல். அப்ப தேவனுடைய வார்த்தையை விட்டு நீங்க அசையக்கூடாது. நீங்க என்ன செய்யணும்? ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால். ஆமென். அப்ப என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மளா யாரு? விசுவாசத்துல உறுதியாய் நிற்க வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் 16:33 பார்க்கிறோம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்திலே ஜெயித்தேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உபத்திரம் இல்லாமல் இல்லை, பிரச்சனை இல்லாமல் இல்லை, போராட்டம் இல்லாமல் இல்லை, எல்லாம் இருக்க தான் செய்து. நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப நீங்க அவரை விசுவாசிங்கன்னா நீங்களும் உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென். விசுவாசம் எங்க வரணும்? உனக்குள்ள வரணும். உனக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா நீ உலகத்தை ஜெயிப்ப, பாவத்தை ஜெயிப்ப, பிரச்சனை போராட்டங்களை ஜெயிப்ப. விசுவாசம் விசுவாசம். ஆமென். அது எப்படி நடக்கும்னு தெரியாது, ஆனா நடக்குங்க. எப்படி சாத்தியம் தெரியாது, ஆனா சாத்தியமாகும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பிலிப்பியர் 4:6 பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு குறித்து எல்லாமே தெரியும். அதான் சொல்றாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். நீங்க எதுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். நீங்க எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபத்துல தெரியப்படுத்துங்க. நிச்சயம் கர்த்தர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறாரு.
உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் உண்டு, உங்கள் ஜெபத்திற்கு பதில் உண்டு, உங்கள் கண்ணீருக்கு பதில் உண்டு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கொலோசியர் 3:15 பார்க்கிறோம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரு சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். உங்க இருதயத்தில் சமாதானம் இருக்கா? ஒரு மனுஷனுக்குள்ள பாவம் செய்வானானால் அவன் தேவ சமாதானத்தை இழந்து விடுவான். ஏதேன் தோட்டத்தில் இந்த பாவம் வந்த நிமித்தமாக சமாதானம் போய்விட்டது. இன்றைக்கு உன் வாழ்க்கையில பாவம் வருமானால் உன் வாழ்க்கையில சமாதானம் போய்விடும். ஆனால் இயேசு கிட்ட, சமாதான பிரபு கிட்ட நீ வரும்பொழுது உன் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைத்திருக்கும், சமாதானம் நிலைத்திருக்கும். ஏன்னா நீ தேவனிடத்தில் நிலைத்திருந்தா இதெல்லாம் உன் வாழ்க்கையில நிலைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெசலோனிக்கேயர் 3:17 சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. இன்னைக்கு தலைப்பே சமாதானம் தான். ஏன்னா இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லை. பெண்ணை கட்டி கொடுத்துட்டோம், சமாதானம் இல்லாமல் இங்கே இருக்கிறோம். அங்கே பெண் நம்ம மகன் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறா? இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இன்னைக்கு நடக்கிற ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு பிள்ளைகளை குறித்து பெற்றோர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ கர்த்தரிடத்துல விசுவாசமா இரு, கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, அதுல உறுதியாயிரு. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்கும், சந்தோஷம் பெருசா இருக்கும். இங்க நீ ஜெபித்து பொறுத்தனையோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். உன் பிள்ளைகளோட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒப்புக்கொடு, தேவ சமூகத்தை உன்னை இங்க அர்ப்பணி. உன் பிள்ளையை கர்த்தர் நிச்சயம் மாற்றுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அநேகர் ஏங்குகின்ற கண்டுபிடிக்க முடியாததை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு இலவசமாய் தருகிறார். அது என்ன? சமாதானம். ஒரு வீட்டுக்குள்ள போகும்பொழுது சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா, ஆமென். அப்ப இந்த சமாதானத்தை குறித்து தான் தேவன் சொல்றார். கர்த்தர் தம்ம ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தம்ம ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். நீங்க தேவ சமூகத்தை உறுதியா இருங்க, உங்களுக்கு சமாதானம் வரும், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கும் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நீங்க கலக்கத்தோடு வந்திருக்கலாம், பயத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். தேவ சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறாராங்க. நீங்க எப்படி வந்தீங்களோ தெரியாது, ஆனா போகும்போது சமாதானத்தோடு போறீங்க. ஆமென். நான் ரோமன் கத்தோலிக்கல திருச்சபையில் நான் போய் அந்த சரிசை உட்காந்துட்டு இருக்கிறேன். முடிஞ்ச பிறகு அவங்க பக்கத்தில் பார்த்து சமாதானம் 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 சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் பார்த்து 3 பேரை பார்த்து சமாதானம் சமாதானம்னு சொல்லிட்டு போங்க. ஆமென். எப்படி? அதில் முடிஞ்ச பேருக்கு 3 பேரை பார்த்து 3 பேர் சொல்லுவீங்களோ, இருக்க எல்லாருக்கும் சொல்லுவீங்களோ?
உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டில் சமாதானம் வரும். அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அல்லேலூயா. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இங்கே பார்க்கணும் பாருங்க, யோவான் 16:33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்தில் அவர் ஜெயித்து இருக்கிறார். இன்னைக்கு நாம ஜெயிக்கணும், பரிசுத்த வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிலிப்பியர் 4:6-7 பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவர் உங்களுக்கு சமாதானம் கொடுப்பதற்காக தன் ஜீவனை கொடுத்து மீட்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு மாத்திரமல்ல, சங்கீதம் 147:13 அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று பார்க்கிறோம். 122 சங்கீதம் 7 இவ்வாறு சொல்லுகிறது, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஒரு வீட்டுக்குள்ளே இந்த வசன போர்டு வாங்கி கொடுக்குறோம், கிஃப்டாக கொடுக்குறோம். அந்த வார்த்தை மிகப்பெரிய பவர்ஃபுல் வேர்ட். எப்படி? உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தம் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்பே. 122:8-9 வாசிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு சமாதானம் கொடுப்பதற்காக அவர் தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. ஆமென். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் அநேக குடும்பங்கள் இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் சண்டை, பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தை, அவமானங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சமாதானத்தின் தேவன் இன்றைக்கு உங்கள் வீட்டில் வரப்போகிறார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா? கவலைப்படாதீங்க. அவர் சமாதானத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா 42:7 கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த சமாதானத்தின் நிறைவு என்ன தெரியுமா? உங்களை ஜாதிகளுக்கு ஒளியாக வைக்கிறாராம். இந்த ஒளி என்பது பிரகாசம், உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். இந்த ஒளி என்பது இருளை நீக்குகிறது அடையாளமாய் இருக்கிறது. ஒளி வந்தாலே இருள் போய்விடும். இயேசுவே அந்த மெய்யான ஒளி. உன் வாழ்க்கையில, உன் குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகள் வாழ்க்கையில இயேசு ஒளியாக வரப்போகிறாரு.
நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்க கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இயேசுவே இந்த மெய்யான ஒளி. அல்லேலூயா. ஏசாயா 60:3 பார்க்கிறோம், உன் வெளிச்சம் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். ஆமென். உன் வாழ்க்கையில் தேவன் சமாதானம் கொடுக்கிறாரு, ஆசீர்வதிக்கிற தெரியுமா அர்த்தம்? உன்னை தேடி ராஜாக்கள் வருவாங்க. அல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஆசீர்வாதத்தின் அடையாளம் அதாங்க. உன் வாழ்க்கை தேவன் பிரகாசிக்க பண்ண போகிறாரு. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்க போகுது. நீ கர்த்தருடைய சமூகத்தில் உறுதியாய் நிற்கும் பொழுது, ஜெபத்தில் உறுதியாய் நிற்கும் பொழுது, தேவ சமூகத்தில் உறுதியாய் நிற்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்தில் உறுதியாய் நிற்கும் பொழுது, உன் வாழ்க்கை பிரகாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கடைசியாக, உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நீ தேடி போக தேவையில்லை, உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தினால இந்த நாட்களில் நீ அதை பெற்றுக்கொள்ளுவாய். நிறைய பேர் கர்த்தருடைய சமூகத்தில் உறுதியாக நிற்கிறது கிடையாது, செபிக்கிறது கிடையாது, வேதம் வாசிக்கிறது கிடையாது, திறப்பில் நிற்பது கிடையாது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா, என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. உள்ளம் உடலும் எல்லாமே உமக்கு தந்தேனையா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேனையா. கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா, கள்ளம் கபடு இல்லாமல் காத்து கொள்ளுமையா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா, என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. இருக்கிறது அப்படியே எழுந்து நின்று பாடுவோமா? எழுந்து நின்று அப்படியே அர்ப்பணித்தோடு, ஆண்டவரே அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக உடைய ஜீவனை எனக்காக நீர் கொடுத்தீரே. இன்னைக்கு அப்பேற்பட்ட சமாதானம் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், ஆண்டவரே நான் எந்தெந்த வீட்டில் போகிறேனோ அந்தந்த வீடு சமாதானம் பெற்றுக்கொள்ளணும். நான் யாரெல்லாம் பார்த்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி, உங்களுக்கு பின்னால் ட்ராக்ஸ் பாக்ஸ் இருக்கு, ட்ராக்ஸ் இருக்கு. நீங்க போய் கனமான ஊழியத்தை செய்ய தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி இந்த ட்ராக்ஸ் கொடுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படி சொல்லி கொடுங்க. இயேசு நேசிக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி.
நான் சொல்லி பல நாளாக ஆயிற்று. இந்த ட்ராக்ஸ் ரெடி ஆயத்தமாக இருக்கு. கூடுமானால் அந்த இருக்கக்கூடிய இன்னும் 2 பாக்ஸு கூட நம்ம அந்த சர்ச்சுடைய அட்ரஸ் ஸ்டிக்கர் நம்ம ஒட்டி விடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. Glory to God. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன் ஐயா. இந்த பூமியில் உலக பெருமை சிற்றின்பம் நம்ம உதறிவிடணுங்க. அல்லேலூயா. உலகம் பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா. உலக பெருமை சிற்றின்பம் உதறிவிட்டேன் ஐயா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா. அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேனையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிதா குமாரன் பசுத்த ஆவியானவரே, திரியேக தேவர்களாய் எங்கள் மத்தியில் நீர் வீற்றிருக்கிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா கேட்டு கர்த்தாவே சத்தியத்தின் பிரகாரம் ஆண்டவரே கர்த்தருடைய கரத்தில் பரத்த கரத்தில் அடங்கியிருக்கும்படியாக அப்பா எங்களுக்கு ஒரு உதவி செய்வீராக. முது பலத்தில் கரத்தில் அடங்கியிருந்து நிலைத்திருக்கிற அனுபவத்தை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, சொல்லப்பட்ட வார்த்தைகள் எங்கள் மேல் வந்து பலிக்கட்டும். சமாதானத்தின் தேவன் தாமே தம்முடைய சத்துருக்களை தம்முடைய பாதப்படி ஆக்குவார் என்று வேத வார்த்தையின்படி அப்பா எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே கொடுத்து ஆண்டவரே மனக்கத்தா பூரணமாய் நீர் அனுப்ப போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே நமக்கு நன்றி. கேட்ட வசந்த பிரகாரம் எங்களை ஆசீர்வதிங்க, வெலப்படுத்துங்க, ரத்தத்தில் வைங்கப்பா. வந்த ஒவ்வொருவரையும் சமானத்தோடு கொண்டு செல்ல கிருபை செய்யணுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. இதோ உன் அலங்கத்திற்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்று சொன்னீரே. அப்படியாய் ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானத்தையும் சுகத்தையும் நல்ல ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக நீர் வந்ததற்காக நன்றி. எங்களோடு பேசினதற்காக நன்றி. செய்தி கொடுத்த மகனை கர்த்தர் இன்னும் நீங்கள் பலப்படுத்துங்க. பல ஆயிரங்களுக்கு நீங்கள் கர்த்தர் ஆண்டவரே கர்த்தா கொண்டு போக போகிற அதற்காக நன்றி செலுத்து. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ப்ளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் மனதில் இருப்பதாக. ஆமேன் ஆமேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எல்லாரும் பார்த்து சொல்லிட்டு போங்க. உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வீட்டில் சமாதானம் உண்டாகட்டும். உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகட்டும்.
உங்கள் கையின் பிரயாசங்களில் சமாதானம் உண்டாகட்டும், உங்கள் தொழிலில் சமாதானம் உண்டாகட்டும். God bless you. God bless you. Amen.